இன்றைக்கி எங்கள் வீட்டில் தக்காளி சாதம் எப்படி செஞ்சோன்னு சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 4 தக்காளி, 2 நார்மல் சைஸ் வெங்காயம், பீன்ஸ் 50 கிராம், கேரட் 2 எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கி ரெடியாக வச்சுக்கோங்க. சோயா பன் 50 கிராமை சுடுதண்ணியில் போட்டு பிழிஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வானலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, கடல் பாசி, ரோஜா இதழ், அன்னாச்சிப்பூ, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறம் வெங்காயத்தை உள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பீன்ஸ், கேரட் 2 காய்கறியும் உள்ளே போட்டு அதையும் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்திங்கன்னா நல்லா வதங்கிடும். தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சோயாபன் போட்டுக்கோங்க. சோயாபன் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு வதக்கிக்கோங்க. திக்கான பேஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் 1 டம்ளர் அரிசி நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி அதுக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்து குக்கரில் ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட்டை குக்கரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம தயிர் பச்சடி ரெடி பண்ணிடலாம். 1 கப்பு தயிருக்கு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நைஸாக நறுக்கி அந்த தயிரில் கலந்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தயிர் பச்சடி ரெடி. இப்போ தக்காளி சாதமும் தயிர் பச்சடியும் ரெடி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் தக்காளி சாதம். உங்கள் வீட்டில் என்ன?